அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 9ல் கேட்ட மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். அதாவது சுருக்குதல் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அந்த டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். அதோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்றா ஆன்சர் பார்த்துக்கிட்டு வந்துடுவோம். இப்போ முதல் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு சுருக்குக அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 0.728 இன்ட்டு 0.728 மைனஸ் 0.272 இன்ட்டு மைனஸ் 0.272 டிவைட் பை 0.456 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக இருக்குது. அதாவது இதை ஏ இதை பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 0.456 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதாவது 0.728 இன்ட்டு 0.728 மைனஸ் 0.272 இன்ட்டு 0.272 அப்படின்னு வரும். டிவைட் பை அந்த 0.456 அப்படின்னு சொல்லி போடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரியணும். ஒரு 10 ஃபார்முலா கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அந்த ஸ்கொயருக்கு அதுக்கப்புறம் க்யூபுக்கு அந்த ரெண்டு விதமான ஃபார்முலா படிச்சுக்கிட்டாலே போதும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்றது தான் ஃபார்முலா. கீழே வந்து 0.456 இருக்கா? அப்படின்னாக்கா இதில் ஏ என்ன 0.728, பி வந்து 0.272 ரெண்டுத்தையுமே கூட்ட வேண்டியதான். 0.728 ப்ளஸ் 0.272 அதுக்கப்புறம் 0.728 மைனஸ் 0.272 அப்படின்னு சொல்லி போட்டோன்னா கீழே வந்து 0.456ன்னு வரும். எப்படியும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 0 10 மிச்சம் 1 8 2 10 அப்படின்னு சொல்லி 1ன்னு வருது. 1 அதுக்கப்புறம் இது வந்து 0.728லேருந்து 276 கழிக்கணும்னா 8ல் 6 போனால் 2 12ல் 7 போனால் 5 6ல் 2 போனால் 4 அப்போ 0.452 அப்படின்ற மாதிரி வருது. சாரி 276 அப்படின்னா 272ன்னு வரும். இங்கே தான் 6ன்னு வரும். 456 டிவைட் பை 0.456 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இதுக்கு இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 1 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். எப்படி எல்லாமே கேன்சல் ஆகிற மாதிரி தான் கீழே இருக்கிற நம்பரை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தசமஸ்தானத்தில் போனாலே அடிபட்டுரும். அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதனால் ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட்டடாக கொடுக்க மாட்டாங்க. கடைசியாக ஏதாவது ஒரு நம்பர் இந்த மாதிரி முழு நம்பரை வர மாதிரி கொடுத்துருவாங்க. இதுக்கு ஆன்சர் 1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1ன்ற மாதிரி ஆன்சர் முடிகிற மாதிரி இருக்கும், இல்லை 0ன்னு முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே அதையே நம்ம போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கால்குலேஷன் தெரிஞ்சுக்கிட்டு ஃபார்முலாலாம் போட்டு ஆன்சர் இந்த மாதிரி வருதான்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு போவோம். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அதே மாதிரியே தான் அதோட மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதிப்பை காண்க இல்லைனா சுருக்குக அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1.2 இன்ட்டு 1.2 இன்ட்டு 1.2ன்னு 3 தடவை கொடுத்துருக்காங்க. அதாவது போன தடவை 2 தடவை கொடுத்துருந்தாங்கன்னு ஒன்றே ஸ்கொயர் ஃபார்முலா, இது 3 தடவை கொடுத்துருக்காங்கன்னு ஒன்றே ஸ்கியூப் ஃபார்முலா. அதாவது ஏன்னு எடுத்துக்கிட்டோம் ஏஸ் கியூப்னு வரும். இது வந்து மூணுமே ஒரே மாதிரி இருக்குன்னா பின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பிஸ் கியூப்னு வரும். இடையில மைனஸ் ஏஸ் கியூப் மைனஸ் பிஸ் கியூப்ன்ற மெத்தடில் இருக்குது. கீழே அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏஸ் கியூப் மைனஸ் பிஸ் கியூப்னா கீழே வந்து ஸ்கொயரில் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே ஸ்கொயரில் இருந்ததுன்னா கீழே அதோட பவர் வந்து 1ல் இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே ஸ்கியூபில் இருந்ததுனாக்கா எப்படியும் ஸ்கொயரில் வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடிபட்டு பேலன்ஸ் 1 ஏ மட்டும் வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ ஸ்கியூபில் இருக்குனாக்கா இது ரெண்டு ஏ ஸ்கொயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வந்துட்டு அடுத்து ஏபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படி இந்த ஏ ஸ்கியூப் மைனஸ் பி ஸ்கியூபோட ஃபார்முலாவில் போட்டால் இது அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். வேணா போட்டு பாருங்களேன். ஏ ஸ்கியூப் மைனஸ் பி ஸ்கியூபுக்கு என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி, எங்கே மைனஸ் இருக்கோ அந்த மைனஸ் பி, அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேவா? இந்த இது அப்படியே இதுக்கு கீழே கேன்சல் ஆகிற மாதிரி தான். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ற மாதிரி கேன்சல் ஆகிற மாதிரி தான் வரும். இதையும் அடிச்சுட்டு மேலே பேலன்ஸ் இருக்கிறது ஏ மைனஸ் பின்னு போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கே இந்த கணக்கெலாம் அடிக்கடி போடுறீங்கன்னா இது ரெண்டுத்தையும் பார்த்தோன்னே ஏ மைனஸ் பியா 1.2லேருந்து 0.2 கழிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உடனே போட்டுருவீங்க ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா. அப்படின்னாக்கா இதில் ஏ என்ன 1.2 மைனஸ் பி என்ன 0.2
பாயிண்ட் போணுச்சுன்னா பேலன்ஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இதுக்கும் ஆப்ஷன் பி தான். மேக்ஸிமம் இந்த மாதிரி 1 தான் வரும். பட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அந்த ஃபார்முலாவில் அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். 3a ஏஸ் கியூபு 3b பீஸ் கியூபு. அப்போது கீழே ஸ்கொயரில் வரப்போது கேன்சல் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரியான கணக்கெலாம் நம்ம போட்டு பார்த்துருக்கோம். கிளாஸில் நடத்திருப்பேன், எடுத்து பாருங்கள். அதே மெத்தடில் தான் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். 5 power a is equal to 6, 6 power b is equal to 7, 7 power c is equal to 5 எனில் ஏபிசியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏரோ மார்க் மேலே போஇருந்தால் பவரில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது 5 power a is equal to 6 அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி ஆன்சர் வந்து இந்த மாதிரி ஏபிசி இல்லை மேலே வந்து XYZன்னு கொடுத்துருப்பாங்க. XYZன்னு கேட்டாலே ஆன்சர் வந்து 1 தான். உடனே போட்டுடலாம். ரொம்ப ஈஸி மெத்தட். எப்படி போடணும் அப்படின்னாக்கா, இப்போ 5 power a is equal to 6, 6 power b is equal to 7 கொடுத்துருக்காங்களா? இப்போது 6ஓட வேல்யூ என்ன? 5 power a தானே. அப்போது அந்த 5 power aன்றதை இந்த 6க்கு பதிலாக பிரதியிடணும். அப்போது 5 power a அப்படின்னு 6க்கு பதிலாக போட்டு மேலே ஒரு பின்னு வரும், ஈக்குவல் டு 7. இந்த மாதிரி 5 power a ப்ராக்கெட்டுக்கு மேலே a பின்னு இருந்ததுனாக்கா அந்த ஏவும் பியும் பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அதை எப்படி போடலாம்? 5 power ab is equal to 7 அப்படின்னு சொல்லி போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 power c is equal to 5 அப்படின்னு சொல்லி மூணாவதாக கொடுத்துருக்காங்களா? அப்போது 7 power c is equal to 5நாக்கா 5ஓட மதிப்பு என்ன? 7 power c. இங்கே 5க்கு பதிலாக என்ன பண்ணும்? இந்த 7 power c போடணும். 7 power c மேலே வந்து ஏபின்னு இருக்குது, ஈக்குவல் டு 7 வரும். அப்போது 7 power 20 பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஏபிசி ஈக்குவல் டு 7 வரும். அதாவது இது வந்து 7க்கு மேலே ஏபிசி இருக்குது, இங்கே 7க்கு மேலே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 7 விட்டுட்டு மேலே இருக்கிறத மட்டும் கம்பேர் பண்ணால் ஏபிசி ஈக்குவல் டு 1. ஏபிசியோட மதிப்பு 1 அப்படின்னு சொல்லி வரும் ஆன்சர். இப்படி தான் XYZ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுத்து லெட்டர்ஸ் கொடுத்து கேட்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான கணக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? சிம்பிள் தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின், a/b is equal to 9/5 எனில் a plus b divided by a minus b என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டாலே ஈஸி. இந்த மாதிரி வந்துட்டா என்ன நினைப்பாங்க? இதுக்கு வேல்யூ கொடுக்கலையோன்னு நினைப்பாங்க. a/b is equal to 9/5நாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏக்கு நேராக என்ன இருக்கோ அதான் ஏன்னு எடுத்துக்கணும், பிக்கு நேராக என்ன இருக்கோ அதான் பியோட வேல்யூன்னு எடுத்துக்கிட்டு இதில் அப்படியே போட்டால் முடிஞ்சுது. a plus b divided by a minus b. ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 5ன்னு போடணும். ஏவோட வேல்யூ 9, 9 + 5 divided by 9 - 5 கூட்டினா 14 divided by 4ன்னு வரும். அடித்தா 7 2 14, 2 4, 7/2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். இதுக்கு நேராக இருக்கிறது அதோட ரேஷியோ மாதிரி. இப்போ வந்து a/b is equal to 9:5ன்னு இதை எழுதலாம்ல. அந்த மாதிரி ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 5 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு போட்டுற வேண்டியதான். இத்தனை பங்குன்ற மாதிரி ஆன்சர் டைரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு. இப்போ இந்த கணக்கு படித்து பாருங்கள். 5 1/4 + 4 3/4 + 7 5/8 + 6 7/8. இது வந்து வகுத்தலில் இருக்குது. 11 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது. அதை வந்து நேர் பின்னமாக மாற்றிக்கிட்டு கூட்டி கடைசியாக அடிக்க வேண்டியதான். 5 1/4 + 4 3/4 + 7 5/8 + 6 7/8 கீழே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11 3/4ன்னு இருக்குது. இது அப்படியே முழு பின்னமாக மாற்றுங்க. கீழே பெருக்கி மேலே கூட்டணும். 5 20, மேலே 1 21 divided by 4 + 4 16, 16 + 3 19 divided by 4 + 8 56, 56 5 61 divided by 8 + 6 8 48, 48 7 55 divided by 8 அப்படின்னு சொல்லி வரும். கீழே 11 4 44, 44 3 47 divided by 4ன்னு வரும். இதை எல்லாத்தையுமே ஒரே மாதிரியே மாற்றணும். கீழே எல்சிஎம் எடுக்கணும். பார்த்தாலே தெரியுது 4 2 4 இருக்குது, ஒரு 8 இருக்குது. 8 தான் எல்சிஎம்மாக வரும். 4 4 8 8க்கு போட்டிங்கனாக்கா ஒரு தடவை 4ன்னு வரும், 1 1 2 2ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் போட்டிங்கன்னா 1 1 1 1ன்னு வந்துடும். அப்போது 4 2 8ன்றது தான் எல்சிஎம். 8ஆக மாற்றணும். அப்போது எல்லாத்தையுமே 8ஆக மாற்றணுன்னாக்கா மேலே என்ன பண்ணணும்? இதை ரெண்டுத்தையும் 2ஆல் பெருக்கணும். 42 + 38 ப்ளஸ் இதில் மாற்ற தேவை 61 + 55. மேலே இருக்கிற எல்லாத்தையுமே கூட்ட வேண்டியதான். கூட்டினாக்கா என்ன வரும்? 10 11 16 மிச்சம் 1 6 12 15 19 196ன்னு வரும். கீழே வந்து
8ன்னு வரும். அதுக்கு கீழே 47/4 அப்படின்னு சொல்லி வரும். இந்த வகுத்தல் இருக்கிறத அப்படியே தலைகீழாக கொண்டு வந்தோம்னாக்கா 196/8 பெருக்கல் 4/47 வரும். அப்போ அடிக்கலாம். 1 4 4 2 8 1 2 9 2 18 மிச்சம் 1 8 2 16ன்னு வரும். இதுக்கு மேலே அடிக்க முடியாது. ஏன்னா 47ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். 47 மேலே ஒரு 94ன்னு இருந்தாலாவது அடிச்சிருக்கலாம். 98ன்னு இருக்குது, அப்படியே போட வேண்டியதான். 98/47 அப்படின்னு சொல்லி சாய்ஸில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி போடணும். அதை எல்சிஎம்லாம் எடுத்து ஒரே ஆர்டருக்கு கொண்டு வரணும், கலப்பு பின்னமாக இருக்கிறது. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். மதிப்புக்கான அப்படின்னு சொல்லி ரூட்டுக்குள்ளே ரூட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்தாலும் ரொம்ப ஈஸி. என்ன பண்ணும்? ரிவர்ஸ்லேருந்து வரணும். ஓகேவா? அதாவது √58 ப்ளஸ் √31 ப்ளஸ் √21 ப்ளஸ் √11 ப்ளஸ் √25ன்னு இருக்குது. பின்னாடியிலேருந்து அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டே வரணும். 25 ஸ்கொயர் பண்ணால் 5ன்னு ஒரு 5 தான். 5ஓட ஸ்கொயர் நம்பர் தான் 25. அப்போது 5 11ஓட கூட்டினா 16ன்னு வரும். 16 எதோட ஸ்கொயர் நம்பர்? 4ஓட ஸ்கொயர் நம்பர். அப்போது இதுக்கு ரூட் எடுத்தால் 4ன்னு வரும். இந்த 4 21ஓட கூட்டணும். கூட்டினாக்கா 25ன்னு மறுபடியும் வரும். 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர் நம்பர். இதுக்கு ரூட் எடுத்தால் அப்போது இந்த 5 கொண்டு போய் மறுபடியும் 31ஓட கூட்டினா 36ன்னு வரும். 36க்கு ரூட் எடுத்தால் 6 6 36. இந்த 6 கொண்டு போய் மறுபடியும் 58ஓட கூட்டணும். 58ஓட கூட்டினா 64ன்னு வரும். கடைசியாக 64க்கு ரூட் எடுத்தால் 8ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? இது வந்து 1 by 1 ரிவர்ஸில் போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். அப்படியே பட்டுன்னு ஆன்சர் போட்டலாம். பெரிய ஸ்கொயர் நம்பர்ஸும் கேட்டுற மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு 20 25 ஸ்கொயர் வரைக்குமாவது படித்து வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சிக்குன்னு. ஓகேவா? இப்போ பேங்கிங் எஸ்எஸ்சிக்கெலாம் 40 ஸ்கொயர் வரைக்கும் படிக்கணும். இதெல்லாம் சின்ன ஸ்கொயர் நம்பர்ஸ்னால ரிவர்ஸில் படப்படன்னு போட்டே போயிடலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லி வரும். ஆப்ஷன் பி. ஓகேவா? சிம்பிள் தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். y minus 1 by y is equal to 6 எனில் y³ minus 1 by y³ மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கணக்கு பார்த்துருக்கோம். அதாவது இந்த மாதிரி ஃபார்மெட்டில் 2 நம்பர் கொடுத்து ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்துட்டு ஸ்கியூப்லேயோ ஸ்கொயர்லேயோ கேட்குறாங்க. ப்ளஸில் மைனஸில் வந்தால் இதுக்கு ஒன்று நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை மெமரி பண்ணிக்கலாம். ஒரு 6-7 கணக்கு உண்டு. ஒரு மெமரி பண்ணிக்கிட்டு அதை மெத்தடில் போடலாம். அப்படி இல்லைனாக்கா ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா a³ minus b³. ஓகேவா? a³ minus b³ ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் ஃபார்முலா படி போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஃபார்முலா படி சொல்லிவிட்டு அந்த ஃபார்முலாலேருந்து எப்படி ஷார்ட்கட்டாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 2 மெத்தடும் இருக்குது. 2த்தையுமே சொல்லித்தரேன். நீங்கள் கணக்கில் கிளாஸில் எடுத்து பார்த்துருங்க. அதிலே சொல்லியிருப்பேன். இப்போ இதை எப்படி ஷார்ட்கட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கியூப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். y minus 1 by y is equal to 6 y³ minus 1 by y³ என்னன்னாக்கா ஸ்கியூப் கேட்டால் கொடுத்துருக்கிற நம்பரை ஸ்கியூப் பண்ணிடணும். 6ன்னு கொடுத்தா 6 ஸ்கியூப் பண்ணிக்கணும். அடுத்து சிம்பிள் பார்க்கணும். 2 பக்கமும் மைனஸ்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது ப்ளஸ் பண்ணிடணும். ப்ளஸ் பண்ணுறதை எதை பண்ணணும்னா 6 ஸ்கியூப்னு சொன்னோமா, அந்த 3 போட்டு 6ஆல் பெருக்கிக்க வேண்டியதாக கொடுத்துருக்க நம்பரை. ஓகேவா? எந்த நம்பர் வந்திருக்கோ 3ன்னு வந்திருக்கனால 3ஆல் பெருக்கிக்கிட்டு கூட்டுறோம். 2 பக்கமும் மைனஸ்னு வந்தால் ஓகேவா? இதுவே 2 பக்கமும் ப்ளஸ்ன்னு வந்தாக்கா மைனஸ் பண்ணிடணும். இப்போ 2 பக்கமும் மைனஸ் வந்துட்டு அதனால் ப்ளஸ் பண்ணுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சராக வரும். 6 ஸ்கியூப் பார்த்தீங்கன்னாக்கா 216. 3 பார்த்தீங்கன்னா 18. 2த்தையும் கூட்டினோன்னாக்கா 234ன்னு வரும். இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஷார்ட்கட்டு மெமரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ரொசீஜராக போடணுன்னாக்கா அந்த ஃபார்முலா y³ minus 1 by y³ தான் கேட்குறாங்க. a minus b whole cube. அதில் தான் என்ன பண்ணுவாங்க a³ minus b³ இந்த மாதிரி தனியாக வரும். அதுதான் இது. ஓகேவா? a³ minus b³. அதுக்கப்புறம் மைனஸ் 3ab a minus b அப்படின்னு சொல்லி ஃபார்முலா உண்டு. இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு a³ minus b³ மதிப்பு கிடைக்கும். ஏன்னா a minus b whole cube மதிப்பு தான் தெரிஞ்சு போச்சு. a minus b 6னாக்கா அதோட ஹோல் கியூப் என்ன பண்ணுவோம் a minus b. ஓகேவா? இதுதான் a minus bயில் இருக்குது. a minus b 6னாக்கா இதை வந்து 6ன்னு போட்டுக்குவோம். 6³ மைனஸ் a³ minus b³ அதுதான் நமக்கு தேவை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் a³க்கு y³ மைனஸ் b³ 1 by y³ போட்டுக்கிறோம். மைனஸ் 3 into ab. a என்ன ஒய்யா? a வந்து ஒய் மைனஸ் இன்ட்டில் வருது இன்ட்டு 1 by y
அடுத்து ஏ மைனஸ் பிக்கு வந்து மறுபடி ஒய் மைனஸ் 1/y அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யும் கேன்சல் ஆகிடும். இந்த ஒய் ஸ்கியூப் மைனஸ் 1/, ஓகேவா? ஒய் ஸ்கியூப் மைனஸ் 1/y ஸ்கியூப் தான் தெரியணும். மைனஸ் 3 இன்ட்டு இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய் மைனஸ் 1/yயோட வேல்யூ என்ன? 6 அப்படின்னு சொல்லி இங்கே போட்டுக்கிறோம். இங்கே வந்து 6 ஸ்கியூப் பண்ணால் 216. இப்போது நமக்கு இந்த வேல்யூ தான் தேவை. இது அப்படியே ஒய் ஸ்கியூப் மைனஸ் 1/y ஸ்கியூபை வச்சுக்கிட்டு 3 × 6 18ன்னு வரும். மைனஸில் இருக்கும். இந்த மைனஸ் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆயிரும். 216 ப்ளஸ் 18ன்னு வரும். கூட்டினாக்கா 234 அப்படின்னு சொல்லி ஒய் ஸ்கியூப் மைனஸ் 1/y ஸ்கியூப்னு வரும். ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர். ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு போகிறது. ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா எல்லா கணக்குமே போட்டலாம். ஏன்னா ஒரு 10 அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா தான் படிக்க சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் படிச்சிருந்தா போதும். அப்படி இல்லை இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். இதே மாதிரியே நிறைய கணக்கு போட்டு பார்த்துருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஏற்கனவே கிளாஸ்லேயும் நடத்திருப்போம். இப்போது அடுத்த கணக்கு பாருங்கள். இப்போ இந்த கணக்கு பாருங்கள். அதே மாதிரி தான். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1/x = 2 x³ + 1/x³ மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? போன இதில் ஒய்ன்னு கேட்டது, இதில் எக்ஸ்ன்னு மாற்றிருக்காங்க. என்ன, ரெண்டு பக்கமும் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் மைனஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னேன். ரெண்டு பக்கமும் ப்ளஸ் வந்தால் மைனஸ் பண்ணணும். அதாவது 2 நீங்கள் கொடுத்துருக்காங்களா, ஸ்கியூப்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது 2 ஸ்கியூப் பண்ணணும். ரெண்டு பக்கமும் ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டாங்களா, அப்போது மைனஸ் பண்ணணும். எதை? இந்த 3 2ஆல் பெருக்கி. அவ்வளோதான். 2 ஸ்கியூப் 8 மைனஸ் 3 2 6 கழிச்சாக்கா 2 அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆன்சர் வரும். இதுதான். இதுவே ப்ரொசீஜரில் போடணும்னா ஃபார்முலாவில் போடணும். ஃபார்முலா என்ன? a³ ப்ளஸ், ஓகேவா, a + b ஹோல் ஸ்கியூபில் போடணும். இது a இது பின்னு வச்சுக்கிட்டா a + b ஹோல் ஸ்கியூபில் போட்டால் தான் இது வந்து முதல் ஸ்டெப்பில் கிடைக்கும். அதாவது a + b ஹோல் ஸ்கியூப் = a³ + b³ ப்ளஸ் 3 × ab அதுக்கப்புறம் a + b அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேவா? இங்கே ப்ளஸ்ன்னு வருது தெரியுமா, அதுதான் இந்த பக்கத்தில் மைனஸ்ன்னு போகுது. போன கணக்கில் வந்து இங்கே மைனஸ்ன்னு வந்ததுனால இந்த பக்கத்தில் அது அப்படியே ப்ளஸ்ஸாக போயிருக்கு. ஓகேவா? அதனால தான் இந்த 18 இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். இங்கே ப்ளஸில் வந்தது இந்த சைடு மைனஸில் போகுதுன்றனால இங்கே வந்து மைனஸ் பண்ணுறோம். அதுதான் வித்தியாசம். அப்போது a + b ஹோல் ஸ்கியூபுக்கு பதிலாக இங்கே a என்ன எக்ஸு, b வந்து 1/x. அப்போ a + b யோட வேல்யூ 2. அப்போ 2 ஸ்கியூபு, a³ பதிலாக x³ ப்ளஸ் 1/x³ bக்கு பதிலாக ப்ளஸ் 3 × aக்கு பதிலாக x, bக்கு பதிலாக 1/x, a + bக்கு x ப்ளஸ் 1/x அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அப்போது இதுவும் கேன்சல் ஆச்சுனாக்கா ப்ளஸ் 3 × x ப்ளஸ் 1/xக்கு வேல்யூ என்ன? 2 பெருக்கல் 2. இது அப்படியே வரும் x ப்ளஸ் 1/x³. இது வந்து 2 ஸ்கியூப் பண்ணால் 8. 3 2 6 ஆச்சு. இந்த 6 அப்படியே இந்த சைடு மைனஸில் வரும். 8 - 2 = x³ ப்ளஸ் 1/x³. 8 3 2 6. 8 6 போனால் 2 அப்படின்னு சொல்லி x³ ப்ளஸ் 1/x³ வேல்யூ வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். இது நம்ம ஷார்ட்கட்டாக இப்படியும் போட்டலாம். இதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், மெமரியில் இருக்கணும். ஓகேவா? அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடிக்கடி கணக்குகள் போட்டு பார்க்க தான் இது ஈஸியாக வரும். இப்போ அடுத்த கணக்கு. அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். 3a + 4b = 22 8a - 5b = -4 எனில் a + b ஹோல் ஸ்கொயரின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 2 சமன்பாடு கொடுத்துட்டாங்க. இது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையுமே சமன்படுத்தி கண்டுபிடிக்கணும். அதாவது 3a + 4b = 22. இங்கே வந்து 8a கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? 8a - 5bன்னு கொடுத்துருக்காங்க. -5b = -4ன்னு வரும். நாம் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு பக்கத்தை சமப்படுத்தணும். இங்கே 3ன்னு இருக்குது, இங்கே 8ன்னு இருக்குது. 3யும் 8யும் சமப்படுத்தணும்னா இதை 8ஆல் பெருக்கணும், இதை 3ஆல் பெருக்கணும். இந்த ஈக்குவேஷனை அப்படியே உள்ளே பெருக்கிறோமா? 8ஆல் பெருக்கினா 8 24a ப்ளஸ் 4 8 32b = 8 22 16 மிச்சம் 1 16 1 17 176ன்னு வரும். இங்கே 3ஆல் பெருக்கினா 24a மைனஸ் 3 15b = 3ஆல் பெருக்கினா -12. இங்கே 24a, இங்கே 24a இருக்குது. இது அப்படியே மைனஸாக மாற்றணும். இதை மைனஸாக மாற்றணும், இதை மைனஸாக மாற்றினா இது ப்ளஸ்ஸாக மாறும். சிம்பிள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போது 24aக்கு 24a போச்சுனாக்கா 32, இது ப்ளஸ் 15. அப்போது 7 4 47b = ரெண்டுமே ப்ளஸ் ஆகிட்டு 8
8 1 188ன்னு வருது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 47ஆலேயே வகுப்படும். ஏன்னா 47ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். எப்போ 8ஆல் முடியும்னு பார்க்கணும். 4 எப்போ 8ஆல் முடியும்? 4 7 28. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 47 4ஆல் பெருக்குனா அந்த நம்பர் வரும். 4 7 28 மிச்சம் 2 4 16 2 18ன்னு வரும். அப்போது பி இங்கே வச்சுக்கிட்டு 188க்கு கீழே 47 கொண்டு போனோன்னா ஒரு 47 47 4 47 188ன்னு வரும். அப்போ பியோட வேல்யூ 4. பியோட வேல்யூ 4ன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு கண்டுபிடிச்சலாமா? முதல் ஈக்குவேஷனில் போடுவோமா? 3a + 4bக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 22ன்னு வச்சா 3a + 16 = 22. அப்போ 3a = 16 அந்த சைடு மைனஸில் கொண்டு போனால் 22 - 16. 3a = 22ல் 16 போனால் 6. அப்போ a = 6/3. அப்போது 2ன்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ 2. அப்போ ஏவோட வேல்யூ 2ன்னு தெரிஞ்சிச்சு. பியோட வேல்யூ 4ன்னு தெரிஞ்சிச்சு. நமக்கு தேவை a + b ஹோல் ஸ்கொயர் தான். அப்போது ஏவோட வேல்யூ என்ன? 2, பியோட வேல்யூ 4. ரெண்டுத்தையும் கூட்டி ஸ்கொயர் பண்ணும். அப்போ 6 ஸ்கொயர்னு வரும். 6 36 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? இது வந்து நார்மலாக இயற்கணிதத்தில் இருக்கிற சமன்பாடை ஈக்குவேட் பண்ணி போடுற கணக்கு. ஓகேவா? படபடன்னு நம்ம சமப்படுத்தி கொண்டு போயிடலாம். ஆன்சர் 36 ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு, கடைசி கணக்கு. அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். x² - 2x / x² + 2x × 3x - 6 / x - 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஓகேவா? அதை டைப் பண்ணால் முட்டாச்சு. மதிப்பு காண்க இந்த மாதிரி கொடுத்தாலே வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது இதை சுருக்கணும், சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த மாதிரி XYன்னு கொடுத்தாலே நிறைய பேர் குழப்பமாக இருக்கேன்னு பார்ப்பாங்க. ரொம்ப சிம்பிள் இதெல்லாம். என்னென்னா அதை அப்படியே எடுத்துருங்க. x² - 2x / x² + 2x பெருக்கல் 3x + 6 / x/2 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. x - 2 தான் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணால் காமனான நம்பரை வெளியே எடுத்து அடித்தாலே முடிஞ்சுது. இதில் பார்த்தீங்கன்னா x² இருக்குது, இதில் 2x இருக்குது. இதுலேருந்து எக்ஸை வெளியெடுங்க. வெளியே எடுத்திங்கன்னா x - 2ன்னு வருமா? அடுத்து கீழே x² + 2x, அதுலேருந்து எக்ஸை காமனாக வெளியே எடுக்கலாம். ரெண்டுத்துலேயும் x இருக்குது. அப்போது x + 2ன்னு வருமா? பெருக்கல் 3x - +6ன்னு இருக்கா? இதில் 3 இருக்குது, 3ஓட மடங்கு 6 இருக்குது. அப்போ 3 வெளியெடுங்க. வெளியெடுத்திங்கன்னா x + 3 6 அப்போது 2ன்னு இருக்கும். / இதில் எதுவுமே எழுதுறதுக்கு தேவையில்லை. x - 2ன்னு இருந்தாலே போதும். இப்போது நேருக்கு நேராக காமனாக இருக்கிறத அடிச்சுக்கலாம். அதாவது இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் போயிடும். இங்கே வந்து x - 2 இருக்குது, கீழே வகுத்தலில் x - 2 இருக்குது. x - 2 போயிடும். இங்கே ஒரு x + 2 இருக்குது, இங்கே ஒரு x + 2 இருக்குது. இந்த x + 2க்கும் இந்த x + 2க்கும் போயிட்டுனா பேலன்ஸ் 3ன்றது மட்டும்தான் இருக்குது. அப்போ இதோட மதிப்பு என்ன? 3 அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஆன்சர் போட்டுரும். ஆப்ஷன் பி. ஓகேவா? இதுக்கெல்லாம் ரொம்ப போட்டு குழம்பவே தேவையில்லை. காமனாக எதுவும் வெளியே இருக்கோ காமனாக இருக்கிறத வெளியே எடுத்திங்கனாலே சிம்பிளாக அடிக்கிற மாதிரி வந்துடும். அதுக்கு பேர் தான் சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? சிம்பிளாக அடிச்சிடுறது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கணக்குமே போட்டு பார்த்தாச்சு. இந்த சிம்பிளிஃபிகேஷனில் கொடுத்ததை அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கான கணக்குகள்லாம் போட்டு பார்ப்போம். எல்லா கணக்குமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மாடல் கணக்கெலாம் போட்டு பார்த்தீங்கனாலே ப்ராக்டிஸ் இருக்க தான் ஈஸியாகும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.